தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இனி மத்தேயு நற்செய்தி 4 அதிகாரம் 12 முதல் 23 வரை திருவாக்கியங்கள். குறிப்பாக 19வது வாக்கியம், இயேசு அவர்களை பார்த்து, என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனிதரை பிடிப்பவர் ஆக்குவேன் என்றார். அவர் மனிதரை பிடிப்பவர் என்று சொல்லும்போது என்ன அர்த்தம்? வழி தவறி போன கணவன், வழி தவறி போன மனைவி, வழி தவறி போன பிள்ளைகள், வழி தவறி போன பெற்றோர்கள், வழி தவறி போன சகோதரன் சகோதரி, வழி தவறி போன நண்பர்கள், அவர் விசுவாச வாழ்க்கை விட்டு போகிறவர்கள், பிறர் அன்பை மையப்படுத்தி வாழாமல் சுயநலத்தை மட்டுமே மையப்படுத்தி வாழ்கின்ற மனிதர்கள். அப்போ இப்பேற்பட்ட மனிதர்களை மீண்டும் நல்ல வாழ்க்கை கொண்டு வருவதற்காக, மீண்டும் குடும்பத்தோடு இணைத்து வாழ்வதற்காக உங்களை நான் ஆக்குகிறேன், வாருங்கள் என் பின்னே. இதான் தெய்வம் அழைக்கிற செய்திகள். ரெண்டாம் பார்க்கின்றோம், பலரும் நோயோடு இருக்கிறார்கள், காயத்தோடு இருக்கிறார்கள், பல வேதனையோடு இருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் ஆறுதல் நீ கொடுக்க வேண்டும், அவர்களை குணப்படுத்த வேண்டும், நலன் கொடுக்க வேண்டும். வா என் பின்னே, நான் உங்களுக்கு தருகின்றேன். இந்த ஆறுதல் என்று இருக்கிறவர்கள் வேறு யாரும் எங்கும் இல்லை, நம் குடும்பத்தில் தான் இருக்கின்றார்கள், உன் சமுதாயத்தில், நீ வாழ்கிற சமுதாயத்தில் இருக்கிறார்கள், நீ வேலை செய்கிற இடங்களில் இருக்கின்றார்கள். ஆகவே என் பின்னே நீ வா, அவர்களை உன்னை மனிதர் பிடிப்பாக மாற்றுகின்றேன், அவர்களை குணமாக்கக்கூடிய கருவியாக நான் மாற்றுகிறேன் சொல்லிக்கொண்டு இதை தெய்வம் நம்மை அழைக்கின்றார். அப்போ இறைசல் முழுமையாக விட்டுக் கொடுப்போம். ஆண்டவரே, நான் உன்னுடைய கரங்களில் என்றும் இருப்பதற்கு வேண்டிய கிருபை எனக்கு தாரும் ஆண்டவரை சொல்லிக்கொண்டு விசேஷமாக நாம் மன்றாடுவோம். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். நல்லவனாய தெய்வமே, என்னை பேர் சொல்லி நீ அழைக்கின்றீர், தேர்ந்தும் எடுக்கின்றீர். இதா உன் பின்னே வர வேண்டும் என்று நீ கட்டளையும் இடுகின்றீர். ஆனால் நான் சூழலின் காரணமாகவோ அல்லது பலரின் காரணமாகவோ உன்னை விட்டு தூர போய் கொண்டிருக்கின்றேன். மீண்டும் உன்னை தேடி வருவதற்கான சக்தி எனக்கு தந்துள்ளோம். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியார். ஆமேன்.